என்னதான் மனசுக்குள்ள ஃபுல் சோகம் இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காம அடுத்த நாளே வந்து ஏசியா கப்போட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு லிஸ்ட பத்தி பேசுறதுக்காக சூனா படம் கூட வந்திருக்கீங்க நினைக்கும் போது உள்ளபடியே உங்களுடைய கலை உணர்ச்சி நினைச்சா பெருமையா இருக்குப்பா எனக்கு. அதாவது என்னடா இவங்க பத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா, போன ரிவ்யூ நாங்க போட்டிருக்கோம் ஏசியா கப்போட ஃபைனல் ரிவ்யூ இந்தியா பாகிஸ்தான் பத்தி எக்ஸைட்டிங்கான ஜாலியான ஒரு ரிவ்யூ போட்டிருக்கோம். அந்த ரிவ்யூவை முடிஞ்சா போய் பாருங்க, பார்த்துட்டு உங்களுடைய சப்போர்ட்டை பதிவு பண்ணுங்க. இப்ப நம்ம போக போறது ஏசியா கப்போட யாரெல்லாம் நல்லா விளையாண்டா, யார் நல்லா விளையாடல, என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல, எது கரெக்டா பண்ணிக்கலாம், எது கரெக்டா பண்ணல, இதே மாதிரி வச்சுட்டு தேர்வோமா தேர மாட்டோமான்னு சொல்லிட்டு இந்தியாவை ஸ்பெசிபிக்காவும் மத்த டீம்ஸை பத்தின ஒரு அலசல் தான் இந்த ஃபுல் வீடியோ. கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும். என்னையா எனக்கு டெக்னிக்கலா ஏதாச்சும் உழைட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சாதீங்க. ரொம்ப ஜாலியா ஃபன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு என்டர்டைனிங் வேலை, எங்களுக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்டை நாங்க சொல்ல போறோம். சோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எச்சி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுரப்பா லோகல் கோன். என்னப்பா ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். இரவு முழுக்க கண்ணீர் விட்டு கண்ணெல்லாம் பொசு பொசு பொசுன்னு வீங்கி போயிருந்தாலும் கூட கேப்பை வச்சு தன்னுடைய சோகத்தை மறைச்சிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு வந்து உட்கார்ந்து இருந்தாலும் அவர்கள் மனசுக்குள்ள ஆழமான தீர்க்கமான சோகம் இருக்கு. ஒரு கஷ்டம் ஒருத்தனுக்கு தான் தெரியும். அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டிங் ஃபேனா பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி நம்ம அடி வாங்கி உட்கார்ந்துருக்கோமே நினைக்கும் போது உள்ளபடியே ரொம்ப மன வருத்தத்தில் அவங்க இருந்தாலும் அவங்க கிரிக்கெட்டிங் டெடிகேட்டனை நீங்க பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாராட்டணும் இந்த நேரத்துல. அப்படிங்கிறப்போ இப்போ வந்து நம்ம பார்க்க போறது ஏசியா கப்ல யார் யார் என்ன பர்ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி இருந்துச்சு இந்த ஏசியா கப்போட ஓவரால், யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க, யாரெல்லாம் பர்ஃபார்மன்ஸே பண்ணல, யார் சுமாரா பண்ணாங்க, யாருக்கு அடுத்த வேர்ல்டு கப்ல சான்சஸ் இருக்கு இந்தியா டீம், அதே மாதிரி மத்த டீம்ஸ் இதெல்லாமே பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி பெரிய கன்சர்ன்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம இதை பத்தி பேசலாம், என்னென்ன நடக்க போகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் சோகத்துல இருந்தா அதை மறைச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க சூனா பண்ணா இருந்து ஆரம்பிக்கிறேன். அடுத்து கூன் நீ அப்படியே ஃபாலோ பண்ணு. எப்படி கூன் பார்த்தனா எனக்கு தெரிஞ்சு நேத்துல இருந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருந்தா, எத்தனை ஸ்டார்ஸ் எழுதி வச்சிருக்காங்க என்னன்னு தெரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு நேத்து ஃபுல்லா லேப்டாப்லயே குடியிருந்தா நினைக்கிறேன், உட்காந்து எல்லா மேட்ச்லயும் உட்காந்து நோட்ஸ் எழுதிக்கிட்டு இருந்தவன் கூனு. அதாவது மேட்ச் மட்டும் பாடுற அப்படின்னா இந்த கிரிக்கெட்ல எல்லாம் உட்காந்து இந்த நீ பாத்துனா தெரியும், இந்த கோச்சுக்கு பக்கத்துல உட்காந்து நோட்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அனலிஸ்ட். அந்த மாதிரி கூன் நேத்து ஒரு அனலிஸ்ட் வேலையை பார்த்துட்டு இருந்தா உட்காந்து என்ன பேச போறோம் என்ன பண்ண போறோம்னு சொல்லி ஃபுல்லா ஸ்டாட்ஸோட ப்ரிப்பேர்டா இருக்கா. சூனா பண்ணா பார்த்தா நேற்று சோகங்கள் இருந்தாலும் கண்கள் கண்ணீர் குளமாக இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு வந்து ரிவ்யூக்கு வந்திருக்கா. அப்படிங்கிறப்போ அவங்கிட்ட இருந்து நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறேன். சூனா சொல்லுப்பா, என்ன நடந்துச்சு, என்ன நினைக்கிறேன் இது ஏசியா கப்பை பத்தி எல்லாத்தையும் சொல்லு பார்க்கலாம். ஏசியா கப் வந்து நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. பட் ஆனா நீ நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம், நீ பண்ணியா? சப்போர்ட்டர் தான்டா, நானும் இந்தியா ஜெயிக்கணும்னு சொன்னேன். ஏன்டா நீங்க வேற நம்ம நம்ம ஆடியன்ஸ் கிட்ட போய் கேட்டு பாரு, தலைவங்க எல்லாம் சொல்லுவாங்க நீ பாகிஸ்தான் சப்போர்ட் கேடா. வாட் எவர் இட் மேபி லைக். பட் ஆனா நேத்து வந்து சூப்பரான மேட்ச் போச்சு. அதுக்கான நம்ம ஜாலியான ரிவ்யூ கொடுத்துருப்போம் மக்களே. ஆமா பாருங்க, செம ஃபன்னா இருக்கும், ஜாலியா மாதிரி இந்தியன் சப்போர்ட்டர் எங்களை போட்டு வாங்கியிருப்பான். அப்படி பாருங்க, அது செம ஜாலியா ஃபன்னா போச்சு. பட் கமிங் டு திஸ் வீடியோ, ஓகே, இங்க வரும்போது த மெயின் ஹாட் டாபிக் கரண்ட் ரைட் நவ், நான் உன்னை பத்தி கேட்கணும் மர்ஃபி குண், உங்க 2 பேர்கிட்ட. அந்த ட்ராஃபி செரிமோனி பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, பாத்தீங்க, நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்விட்டர் எங்க போற நியூஸ்ல அந்த டிராஃபி வாங்க சூரியகுமார் வந்து பண்ண தப்பு அப்படின்னு பாகிஸ்தான் மீடியா சைடு, இந்தியன் மீடியா வந்து இட்ஸ் கரெக்ட் தானே, ஏன்னா அவங்க நம்மளுக்கு நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க, பிரச்சனை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி ஹேண்ட் ஷேக் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, கரெக்டா? ஸோ தட் இஸ் கரெக்ட், எனக்கு ஃபைன் தான் அப்படிங்கிற மாதிரி இந்தியன் சைட் மீடியா பேசிட்டு இருக்காங்க, கரெக்டா? அது இல்லாம என்னன்னா, சூரியகுமார் யாதவ் அந்த கப்பு வாங்காதது, ஹேண்ட் ஷேக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சல்மான் அலியாக வந்து பாகிஸ்தான் கேப்டன் வேற ஒரு இது கொடுத்துருக்காரு, பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க, எங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றதா நினைச்சு நீங்க கிரிக்கெட் தான் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, கிரிக்கெட் அப்படி எந்த குட்டியும் இப்படி பண்ணாதுன்னு கூட எக்ஸ்ட்ரா வேர்ட் யூஸ் பண்ணாரு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி சொல்லிட்டு பிரஸ் மீட்ல. சோ இதெல்லாம் பத்தி என்னடா, இதுதான் ஹாட் டாபிக். ஃபர்ஸ்ட் இது முடிச்சிருவோம், சரியா? இத பத்தி நம்ம இது சொல்லிட்டு அதுக்கப்புறம் வில் கோ இன்டு தி டெக்னிக்கல் சைட்ஸ் போலாம். சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் வந்து கப்பு வந்து வாங்கல அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா இட் இஸ் நாட் லைக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, இது நடந்து ரொம்ப ரீசெண்டா நடந்த ஒரு இன்சிடென்ட், இந்தியாவை மொத்தமா ஷூட் பண்ண ஒரு இன்சிடென்ட், கிட்டத்தட்ட ஒரு வார் லைக் சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கும் இந்தியா. அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட், சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க போது இந்தியா வந்து பாகிஸ்தான் கூட ஆன் வாட் எவர் பேசிஸ் நம்ம இந்த ஆடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடணும், அதான் உண்மை. அப்படிங்கிறப்போ இங்க வந்து அங்க ஏசிசி பிரசிடண்டா இருக்கிறது அங்க வந்து பாகிஸ்தானோட இன்டீரியர் மினிஸ்டர் மாசின் நக்வி, சரிங்களா?
சோ ஹி வாஸ் இன்சார்ஜ். அவர் இந்த வார் சிச்சுவேஷன் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே டிப்ளமேட்டிக்காவும் இதாவும் பார்க்கக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறதுனாலதான் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா அங்க மாற்றப்பட்டுச்சு. சரிங்களா? அதாவது இங்க என்ன விஷயம்னா, அதான் சொல்ற கிரிக்கெட் இஸ் நாட் ஜஸ்ட் கேம். ஓகேவா? நிறைய பேர் ஃபாலோ பண்ண, நிறைய பேர் பாக்குறது. இது வந்து நிச்சயமாக ஒரு கண்ட்ரியாக ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணும். ரிலீஜியஸ் தாண்டி கண்ட்ரியோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணும். ரிலீஜியஸ் எல்லாம் கண்ட்ரியோட சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணுது. அதான் பாயிண்ட். இந்து முஸ்லீம் என்ன கிறிஸ்டியானிட்டி என்ன ரிலீஜன் யார் ஃபாலோ பண்றதா இருந்தாலும் இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒரு இது வரும்போது இங்க வந்து அந்த ஒரு விஷயம் இதாகுங்கிறனாலதான் அவங்க வந்து அதை பண்ணாங்க. ஜஸ்ட் வந்து வாங்கல. அதுக்கு தலைவர் என்ன பண்ணாங்க? கப்பே கொடுக்க சொல்லி கப் எடுத்து உள்ள தூக்கி வச்சுட்டாங்க. அது பத்திர அது நடந்துச்சுல. அதான் நினைச்சேன், எங்க ஜெய்சா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் இது நடந்திருக்குமா? நீ பண்ணிருப்பியா? பண்ணிட்டு நீ கிளம்பி இருப்பியா இது விட்டு அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே ஃபீல் ஆச்சு. பட் வந்து இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து டூ சைட்ஸ் ஆஃப் சேம் காயின் மாதிரி சொன்னா. இது வந்து ஒரு சைட்ல பார்த்தா அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான். அதான் உண்மை. நம்ம சைட்ல இருந்து பார்த்து நம்ம செஞ்சது கரெக்ட் அப்படிங்கிறப்போ இதை வந்து ஒரு மீடியம் ஒரு சென்ட்ரல் பேசிஸ்ல இருந்து நம்ம அணுக முடியும். ஒரு இந்தியன் ஃபேன்ஸா நம்ம அவங்க செஞ்சது கரெக்ட் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. பட் அவங்களை பொறுத்த வரைக்கும் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுது. பட் வந்து இது வந்து பாகிஸ்தான் நடந்துருச்சுன்னா, பாகிஸ்தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, நம்மளோட பிரைம் மினிஸ்டர். அதுக்கு பார்த்தா நம்ம நக்வி வந்து பாத்தீங்கன்னா நக்கலா ஒரு ட்வீட் போட்டுருந்தாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க வந்து எத்தனை தான் உங்களை வந்து நாங்க வாரதான் நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் எழுப்பீங்கன்னா நீங்க எத்தனையோ ஹியூமிலேட்டிங் லாசஸ் எங்க கூட தோத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருந்தாரு. அதை நம்ம வந்து ஏற்கனவே வந்து பல ரிவ்யூஸ் முன்னாடி சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டா, எப்படி ஒரு கண்ட்ரியாலே கனவுலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும் அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பாகிஸ்தான் தான் நான் சொல்லுவேன். மோர் தென் இந்த பாலிடிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போகாம இவங்களுக்கு வந்து இன்னுமே இவங்க ஒரு உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரியும். இஃப் யூ டேக் வக்கார் யூனிஸ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நீ வந்து ஸ்டோரியிலோட இது பாத்தீங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. சுனில் கவாஸ்கர் வந்து ஒரு இடத்துல பாகிஸ்தான் வந்து ஓகே நீங்க வந்து இதெல்லாம் ஸ்பெண்ட் பண்றதை விட்டுட்டு கொஞ்சம் நீங்க கிரிக்கெட்டை வளர்த்தீங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கூட வக்கார் யூனிஸ் அவங்களோட நாட்டுல லெஜெண்டரி பிளேயர். அவரே சொல்லுவாரு, சுனில் கவாஸ்கர் வந்து ரொம்ப ஷாலாவா சொல்லிட்டாரு. உண்மை என்ன, நாங்க அந்த அளவுக்கு கூட வட்டான டீம்ல இருந்து அவங்க ஒத்துக்கிறாங்க, நாங்க சொல்லல. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வக்கார் யூனிஸ் சொன்னது ஆனார்ல இது நடந்துச்சு சோனிலிவ்ல. சரிங்களா? சோ உங்க லெஜெண்டரி பிளேயர்ஸ்க்கு உங்க டீமோட நிலைமை என்னன்னு தெரியும். நீங்க எங்க வீட்டுல வந்து நீங்க வந்து ப்ரீட் பண்றீங்க, நீங்க இப்படின்ட்டு நாங்க ஒண்ணு உங்ககிட்ட சொல்லல. நாங்க வந்து கப்ப வாங்கி இஸ்லாமாபாத்துக்கு போவோம்னு சொல்லி பீத்தல. சரிங்களா? கப்பு வாங்குற கஷ்டப்படும் போது நாங்க சொல்லல. சோ இந்தியாவுக்கு வந்து இந்த கப்பு கொடுக்காம விட்டுதான் அவங்களோட ஹியூமிலியேஷன் தான். எல்லாமே தான் சரி. இப்போ வந்து அவங்க நம்ம கப்பு வாங்க மாட்டோம்னு சொன்னது எப்படி ஹியூமிலியேஷன், அதே மாதிரி நீங்க கப்பு கொடுக்காம விட்டது ஒரு ஹியூமிலியேஷன் தான். எங்களுக்கு கப்பே தேவையில்லை, நாங்க கையை வச்சு கப்பு ஆடுவோம்னு சொல்லிட்டு இந்தியாவும் பார்த்தா ரொம்ப ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டாங்க. ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்துச்சு. ரொம்ப 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 இதா இருந்துச்சு. அதான் சொன்ன மாதிரி we didn't play for the cup, we play for the pride அப்படிங்கிற மாதிரி இந்தியா டுக் வெரி பிரேவ் கால். உண்மையாவே வந்து அதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணுது. இது வந்து பெருசா இது வந்து இது பண்றதுக்குலாம் எனக்கு எதுவும் தோணல சொல்றேன். அண்ட் இது வந்து சொல்ற பத்தியா இதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போனோம்னா டீப் ரூட் பாலிடிக்ஸ் சேனல் இருக்கு, இது கிரிக்கெட் சேனலா இருக்காது. இது பாலிடிக்ஸ் பேஸ் பண்ற சேனலா போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ்டி கிரிக்கெட் எம்எஸ்டி பாலிடிக்ஸ் வேணா மாத்திக்கலாம். சேனல் பேரை மாத்தி ஜியா பாலிடிக்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கலாம் நான் நினைக்கிறேன். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நம்ம இதை ஷேலவா டச் பண்ணிட்டு போறதா எனக்கு தெரிஞ்சு பெட்டர் நான் நினைக்கிறேன். சொல்லலாம் ஆன் திஸ் டாபிக். இன் அடிஷன் டு மர்ஃபி டிஸ்ட்ரெஸ் நான் சொன்ன சல்மானே ஆக வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்கு டிஸ்ட்ரெஸ். அது ஆனா இன்னொன்னும் பண்ணாரு, அந்த இது செக் வாங்கினாரு, ரன்னர்ஸ் செக் வாங்கிட்டு அப்படியே போனாரு. ஐ திங்க் தட் இஸ் நாட் a good attitude தானே. அவரை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற அப்படி இப்படின்னு பேசுறாரு. அவரும் அதுதானே பண்ணிருக்காரு. கேக்குறேன் கரெக்டா? இவங்க அதான் சொல்ற பத்தியா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கிட்டே போனோம்னா எல்லா ஈவெண்ட்ஸும் எடுத்துக்கிட்டே போகலாம். அதான் நான் சொல்ற பத்தி எம்எஸ்டி கிரிக்கெட் போல எம்எஸ்டி பாலிடிக்ஸ் மாறி இருக்கு. சேனல் பேர் மாத்தி நம்ம வந்து ஜியோ பாலிடிக்ஸ் இந்தியா பாகிஸ்தான் எதனால் போர் மூண்டது, என்ன நடந்தது, ஏன் சல்மா அலி ஆகா தன் செக்கை தூக்கி எறிந்தார் அப்படிங்கிற மாதிரி டிஸ்ரெஸ்பெக்ட்ங்கிறது இங்க பாத்தீங்கன்னா ஆன் ஃபீல்ட் கிரவுண்ட். இப்போ இந்த கேம் பொறுத்த இந்தியா பாகிஸ்தான் கேம் பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ்ல இந்த ஏசியா கப் சீரீஸ்ல ஸ்போர்ட்ஸ் ஃபன் ஸ்பிரிட் நம்ம கையிலே பார்க்க முடியாது. இது இட் ஹஸ் கான் பியாண்ட் தட் ஸ்போர்ட்ஸ் ஃபன் ஸ்பிரிட். புரிஞ்சா? சோ இதை வந்து அவங்கள இவங்கள பிளேம் பண்றதை விட்டு இதை வந்து இந்த இடத்தோட இதை அப்படியே கட் பண்ணிக்கிறதா எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நினைக்கிறேன் சொன்னாங்க. ஏன்னா இது வந்து இது நாட் யூனோ டாபிக் டிஸ்கஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப பாகிஸ்தான் சொல்ல என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்கிரைப் பண்ணீங்க எங்களுக்கு பத்தி எங்களுக்கு தேவையில்லை போ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டேன் அப்படி. அதாவது அவங்க வந்து இதாகலாமா எங்களுக்கு வருத்தம் இல்லை அப்படி அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? நாங்க இதுக்கெல்லாம் வந்து ஆடலப்பா, வி பிளேட் ஃபார் அந்த மாதிரி. ஓகேவா? சோ இவங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, நீங்க பாடி பேசுவா கப்பு நாங்க தான் அடிச்சோம், நீ கப்பு கொடுக்கல லைன்ல போய் பிசிசி ஹெட் குவார்டர்ஸ்ல போய் காட்டு லைனா கப்பு இருக்கு, எத்தனை கப்பு வச்சிருக்கோம்ன்றத எண்ணி பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. அதே மாதிரி இந்த முகமது ஹாரிஸோட ரிமாக் கான் திலக் சொல்லிச்சு ஆக்சுவலா அந்த விஷயத்துல பாத்தேன்னா this is not IPL, this is international cricket அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது பார்த்தேன் தம்பி, பிஎஸ் எல்லாம் நீ ஆடி இருக்கியா, பாத்திருக்கியா, என்ன நம்ம பேசலாமா, ஐபிஎலோட ஸ்டாண்டர்ட் பிஎஸ் ஸ்டாண்டர்ட் ஒப்பிட்டு பாக்கலாமா? சரியா? ஏன்னா கிரிக்கெட்டா பேசணும் அப்படின்னா நம்ம அப்படி பேசலாம். ஏன்னா வந்து நீங்க ஐபிஎல் பிஎஸ்ஐ கம்பேர் பண்ற அளவுக்கு தான் பிஎஸ்எல் ரேஞ்ச் இருக்கா அப்படிங்கிறது நீங்களே யோசிக்கணும். நீங்க அதான் அது ஒரு கனவு உலகம். பிஎஸ்எல் இஸ் கிரேட்டர் than IPL அவங்களே சொல்லிப்பாங்க. ஆமா ஆமா அவனுக்கு ஒரு கனவு உலகம். புரியுதா? அதான் இது சொன்ன மாதிரி நம்ம இதுல வந்து உண்மையாவே சொன்ன பிஎஸ்எல் கான்ட்ராக்ட் எத்தனை பேர் ஆடுறாங்க யோசிச்சு பார்க்கலாம். ஐபிஎல் கிடைக்காத பிஎஸ்எல் ஆடுறாங்க. அதான் உண்மை. இதே இன்டர்நேஷனல் லீக் ஆடுற மாதிரி என்ன பிரான்சைஸ் டிமாண்ட் அதிகம். புரியுதா?
அதனால ஆடிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி ஆக்ஷனை பார்த்துட்டு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியே பண்ணாங்க. பிஎஸ்எல்ல பாத்தியா, உட்கார்ந்து நடுக்கு ரோட்ல உட்கார வச்சு பைஜாமா போட்டுக்கிட்டு எல்லாம் ஒரே ஃபன்னா இருந்துச்சு. பாட்ட மைக்க வச்சுக்கிட்டு இந்த இது மியூசிக்கல் சேர்ல மைக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சார் உங்களுக்கு மைக் கொடுங்க, மைக் நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க, அடுத்து உங்களுக்காக ஒரு பாட்டு அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடி இருப்பாங்க போட்டுருக்க உட்காந்து. அப்படிதான் இருந்துச்சு உண்மையா சொல்ல போனா. சோ நம்ம ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி பேசலாமா? நீயே துபாயில கடன் வாங்கிட்டு மேட்ச் ஆடிட்டு இருக்கிற, நமக்கு தேவையா அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி பேசலாம்? பல்லு இடிச்சிருச்சு சாம்பியன்ஸ் டிராஃபி நீங்க நடத்துற ஒரு லட்சணத்தை பல்லு இடிச்சிருச்சு. என்ன லட்சணத்தை நீங்க ஸ்டேடியம் வச்சிருக்கீங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க டெவலப் பண்ணிருக்கீங்க ஸ்டேடியம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலா பாகிஸ்தானோட அந்த இது. நீங்களே துபாய் கடன் வாங்கி நடத்திட்டு இருக்கீங்க, நமக்கு தேவையா கோபி இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி உண்மையாவே இருந்துச்சு. அதான் சொல்ல பாத்தியா, வாயால வட சொல்லுவான் அப்படின்னா அது வந்து பாகிஸ்தான். நம்ம சொல்லலாம் அவனுக்கு இன்னைக்கு நான் எப்பவுமே இந்த வட சொல்றதுல எப்ப நீங்க கிரிக்கெட்டா பார்த்து ஆடுறீங்க அன்னைக்கு தான் வெட்டிங் வரும். உன்னோட ஒப்பீனியன் இதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாட்ஸ். ஓகே, மர்ஃபி சொன்ன மாதிரி அப்படியே விட்டுலாம், ஷாலோவா டச் பண்ணியாச்சு. என்னோட ஒப்பீனியன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாட்ஸ் குள்ள போயிடலாம். சரியா? யார் ஹையஸ்ட் ரன் கெட்டர் இந்த கப்பு, அதுக்கப்புறம் யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், அப்புறம் அந்த மெயின் திங் வந்து இந்த கேட்சிங் எஃபிஷியன்சி. சோ அத பத்தி மட்டும் லைட்டா ஏன்னா ரொம்ப டெக்னிக்கலா பேசினா நம்ம மக்களுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிரும். சோ அதனால நம்ம ஜாலியா இந்த மாதிரி கரெக்டா இந்த மாதிரி இது மட்டும் ஸ்டாட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வில் ப்ரோசீட் ஆன் டு தி நெக்ஸ்ட். கையில எண்ணெயே தேய்ச்சிருக்காங்களா வெண்ணெயே தேய்ச்சிருக்காங்களே தெரியல, அப்படி கேட்ச் வலிக்கிட்டு எல்லாம் வலிக்கு. ஆனா ஃபைனல்ஸ்ல ஏதோ பண்ணிட்டாங்க மர்ஃபி, கேட்சே விடல. நல்லா இது பண்ணிருந்தாங்க போல, ட்ரெயின் பண்ணிருக்காங்க போல அந்த லாஸ்ட் ஃபைனல் மேட்ச். ஆக்சுவலி அதான் மர்ஃபி சொன்ன மாதிரி தான். இந்த பர்டிகுலர் நம்ம இதை டிபேட் எடுத்தோம்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. அந்த ஸ்போர்ட்மேன்ஷிப் அதை பத்தி பொலிட்டிக்கல்ஸ் இது பார்க்கும்போது, நம்ம கிரிக்கெட்டை பார்க்கும்போது அது வந்து ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ணாம இருக்கிறது நல்லதுதான். என்னோட இதுல வந்து பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் ஒரு ஸ்போர்ட்டா பார்க்கணும். அதை விட்டுட்டு பொலிட்டிக்கல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ரொம்ப கஷ்டம் தான் ஆக்சுவலி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் மோர் இன் டு தட். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஓவரால் சீரிஸ் பார்ப்போம். சீரிஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் வி ஹேவ் குட் பிளேயர்ஸ் அண்ட் எல்லா டீம்ஸும் நல்லா விளையாண்டுருக்காங்க. அண்ட் பர்டிகுலர்லி இந்தியா டாமினேட்டட் திஸ் சீரீஸ் ஆக்சுவலி சொல்லி ஆகணும் கண்டிப்பா. இதுல வந்து பார்க்கும்போது நம்ம பேட்டிங் சைட்ல பார்க்கும்போது டோட்டல் ஹையஸ்ட் ஸ்கோரர்ஸ் பார்க்கும்போது அபிஷேக் சர்மா தான். நம்ம அபிஷேக் சர்மா 314 ரன்ஸ் சொல்லி ஆகணும். அவர் தான் நெக்ஸ்ட் டு விராட் கோலி. ஹி ஹேஸ் த ரெக்கார்ட். ஹி இஸ் நவ் த செகண்ட் இந்தியன் who got 314 runs in 7 innings actually. இது செகண்ட் ஒன் ஆஃப் தி ஹிஸ்டரி இப்போ மேக் பண்ணிருக்காரு. சோ அண்ட் his average is around 45. விராட் கோலி வந்து 2014 அடிச்சார் கரெக்ட்டா? அந்த 2014 வேர்ல்ட் கப்ல அடிச்சார் கரெக்ட்டா? பீஸ்ட்ல இருந்தார் விராட் கோலி அப்போ கரெக்ட்டா? அவருக்கும் இவருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல ஆக்சுவலி. 319 தான் அவர் அடிச்சிருக்காரு. இவங்க வந்து 314 அடிச்சிருக்காரு. ஆனா ஆக்சுவலி இந்த ஃபைனல்ஸ் இதுல வந்து ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பா பண்ணிருப்பாரு. கண்டிப்பா this tournament he has been an impressive performer. Exactly. He has been a phenomenal performance actually. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்ம ஸ்ரீலங்கால இருக்கிற நிஷங்கா அவர் தான் செகண்ட்ல 261 ரன்ஸ் அண்ட் 43 ஆவரேஜ். ஆக்சுவலி இந்த ஃபைனல் நம்ம ஃபைனலுக்கு முன்னாடி இருக்க மேட்ச் எப்படி ஆடினாரு, செஞ்சுரி போட்டாரு, சூப்பரான இது செம்மையா ஆடினாரு. ஆக்சுவலி இட்ஸ் a great thing for Sri Lanka in future matchesல வந்து நல்ல இதுதான் அவங்க டீமுக்கும் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் தேர்ட்ல வந்து ஃபர்ஹான், அவரும் நல்லா ஆடி இருக்காரு. 270 ரன்ஸ் சொல்லி ஆகணும். 7 இன்னிங்ஸ்ல 31 ஆவரேஜ்ல ஆடி இருக்காரு. பரவாயில்ல, நல்ல இதுதான். அண்ட் சேம் திங் நம்ம பவுலிங்ல எடுக்கும்போது நம்ம குல்தீப் யாதவ் அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இந்த பர்டிகுலர் சீரீஸ். அரௌண்ட் 9 எக்கனாமில போட்டிருக்காரு. எக்கனாமில இது பண்ணியிருக்காரு, மெயின்டைன் பண்ணி 17 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு 7 இன்னிங்ஸ்ல. செகண்ட்ல வந்து ஷாஹின் ஷாஃப்ரிடி 10 விக்கெட்ஸ் in 7 innings with an average வந்து கொஞ்சம் இதாக இருக்காரு. 16 ஆவரேஜ் வச்சிருக்காரு, அதான் எக்கனாமி வச்சிருக்காரு. ஸோ தென் தேர்ட் வந்து UAE ஆக்சுவலி ஜுனைத் சித்திக், அவர் தான் 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆக்சுவலி. அவர் தான் டாப் 3ல இருக்கிற இந்த இதுல ஆக்சுவலி. அண்ட் ஹிஸ் எக்கனாமி இஸ் ஆல்சோ குட் ஆக்சுவலி. 6 ஆக்சுவலி எக்கனாமி வச்சிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த பேட்டிங் அண்ட் பவுலிங் சைட் ஆக்சுவலி. இந்த டாப் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ண. அண்ட் கமிங் டு த கேட்சஸ் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில தான் டாப் கேட்சஸ் ட்ராப் பண்ணிருக்காங்க. அரௌண்ட் 12 கேட்சஸ் ட்ராப் பண்ணிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்சி ரொம்ப பெஸ்டா இருக்கு இந்த இதுல. அந்த ஆனா ஃபைனல் மேட்ச்ல நல்லா பண்ணிருக்காங்க. பட் இது ஒரு பர்டிகுலர் திங் தே ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன். இப்போ இந்த அடுத்த வேர்ல்ட் கப் வரும்போது அல்ல அடுத்த சீரீஸ் வரும்போது இந்த பர்டிகுலர் இந்த கேட்சிங் இதெல்லாம் கண்டிப்பா கேட்சஸ் வினிங் மேட்சஸ். ஸோ இதை வந்து நல்லா ஒரு எஃபிஷியன்டா வச்சுக்கணும் ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் இது வந்து பார்க்கும்போது. மற்றபடி பார்க்கும்போது all good, and this is a series, நல்ல ஒரு சீரீஸ் இருந்துச்சு ஆக்சுவலி. இட் வாஸ் a great series actually. and yesterday ஃபைனல் மேட்ச் இருந்தாலும் சரி எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலி த்ரூ அவுட்டா பார்க்கும்போது. ஸோ தேங்க்யூ.
ஓகே, சூப்பர். சூப்பர் சூப்பர் குண். ஸ்டாட்ஸ் கூட அப்பப்போ ப்ரூவ் பண்ணிடுற நீயே. சூப்பரா ஸ்டாட்ஸ் சொன்ன. இது நீ இவ்வளவு சொன்னே, இதுக்கப்புறம் இன்னொன்னு நான் ஆட் பண்ணலாம்னு யோசிச்சேன். எனக்கு திடீர்னு சடனா தோணுச்சு. ஓகே, ம், இம்பாக்ட் பர்ஃபார்மன்ஸ். லைக் ஓகே, அந்த செக்மெண்ட் ஒன்று ஆட் பண்ணலாம்னு தோணுது. உனக்கு ம், குண், உனக்கும் மர்ஃபிக்கும் நானும் சொல்றேன். எந்த இன்னிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு? லைக் திலக் ஃபைனல்ஸ்ல ஆடினார் பத்தியா, அந்த மாதிரி ஒரு ம், இம்பாக்ட். ம். எந்த இன்னிங் யாருன்னு நினைக்கிறீங்க? சோ ஸ்டார்டிங் வித் மர்ஃபி, நீ சொல்லுப்பா. நீ எப்படியே திலக் தான் சொல்லுவ, இல்ல வேற திலக் யாரும் சொல்லுங்க. வர்மாவோட திலக் வர்மாவோட சிச்சுவேஷன் வாஸ் வெரி வெரி வைட்டல் இம்பார்ட்டன்ட். திலக் வர்மாக்கு கன்ஃபார்மன்ஸ் பிளேஸ் இருக்கு. அவருடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நெக்லெக்டே பண்ண முடியாது. ஆனா என்ன கேட்டா இம்பாக்ட் நான் சொல்ல போற, அதாவது அவர் வச்சிருப்பேன். எனக்கு நான் 2 பிளேயர் சூஸ் பண்ணி இருக்கேன் ஒரே மேட்ச்ல தான், ஆனா 2 பிளேயர். ஓகேவா? ஒன்னு திலக் வர்மா, இன்னொன்னு சிவம் டூபே. ஏன்னா டூபே டிடன்ட் டிசர்வ் த கிரெடிட்ஸ் தட் ஹி எக்ஸ்பெக்ட். ஏன்னா நீ அதை ஒத்துக்கிட்டே ஆகணும். திலக் வர்மா வந்து ஒரு கட்டத்துல சாலிடா நின்னுட்டு இருந்தாரு ஒரு பக்கம். அவருக்கு அந்த கரெக்ட் பிரஷர் ரிலீஸ் பண்ணதுக்காக டூபேயோட பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி கரெக்ட். இந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் 2 ஓவர் ரொம்ப குரூஷியலா இருந்துச்சு. உண்மையாவே ம், நல்லா தான் போட்டாரு. ம். நம்ம சொல்லலாம் இப்படி போட்டுருக்கலாம் அப்படி போட்டுருக்கலாம் நம்ம சொன்னாலும் கூட சிவம் டூபே ஸ்டாண்ட் அவுட்டா பெர்ஃபார்ம் பண்ணாரு. உண்மையாவே சொல்லணும்னா சில முக்கியமான மேட்சஸ்ல எல்லாம் சிவம் டூபே பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சொன்னா அதை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். உண்மையாவே நல்லா பண்ணாரு. நேத்துமே அந்த பிரஷர் ரிலீஸ் அவர் தான் பண்ணாரு. அதான் உண்மை. திலக் வர்மாக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தாரு ஒரு பக்கம் நின்று. ஏன்னா திலக் வர்மா ஒரு பக்கம் நின்று ஸ்டார்டா முடிவு பண்ணிட்டாரு நான் நிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஃபாலோ விக்கெட்ஸ் போயிடக்கூடாது. கொஞ்சம் மிஸ்டைவா ஏதாவது போயிருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தடுமாறி இருக்கும் டீம். கொலாப்ஸ் இருக்கு சான்சஸ் நிறைய இருந்துச்சு. ஓகேவா? எக்ஸாக்ட்லி. சோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நிச்சயமாக இந்த மேட்சை பொறுத்து இந்த டோர்னமெண்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுல பார்த்தா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா இது வந்து மேட்ச் டிஃபைனிங் பெர்ஃபார்மன்ஸா இருந்துச்சு. அதனால நான் சொல்றேன் ஒரு மேட்சை ம், உண்மையாவே பாகிஸ்தான் பக்கம் ஃபேவரபிளா போய்கிட்டு இருந்த டைம்ல கொஞ்சம் அப்படியே அந்த ரிவர்ஸ் ரோல் பண்ணி அதை மாத்தினது வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே திலக் வர்மா அண்ட் சிவம் டூபே இவங்க 2 பேருக்கும் பெரிய ரோல் இருக்கு. அதனால இவங்க 2 பேருமே நான் சூஸ் பண்றேன். ஏன்னா வந்து திலக் வர்மா வந்து ஒரு நல்ல ஒரு டீசென்டா ஸ்கோர் பண்ணிட்டாரு. கண்டிப்பா அந்த லைன் ரேட் உண்டு, பினிஷ் பண்ணிட்டாரு. ம். சோ கண்டிப்பா அந்த லைன் ரேட் கொடுப்பேன். சிவம் டூபே நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் அவர் போட்டதும் குரூஷியல். அதே மாதிரி பேட்டிங் கரெக்டான டைம்ல கரெக்டான ஷாட்ஸ் ஆடி கரெக்டா அந்த ரன் ஸ்கோரை வச்சுட்டு போனாரு. அவர் கொண்டு போன அந்த மொமெண்டம்னால தான் திலக் வர்மாக்கு பிரஷர் இல்லாம இருந்தாரு. அதை நம்ம ஒத்துட்டே ஆகணும். அதனாலதான் நான் வந்து இவங்க 2 பேத்தையும் இம்பாக்ட்ல வைக்கிறேன். குட், உன்னோட சொல்லுப்பா, உன்னோட என்னோடது பெர்ஃபார்மன்ஸ் யாரு? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மஸ்ட் மர்ஃபி சொன்ன மாதிரி தான். திலக் வர்மா தான் அந்த அந்த போதியா, திலக் பர்டிகுலர் விடுங்க, திலக் விட்டுட்டு வேற சொல்லுங்க. பர்டிகுலர் அந்த பேட்ல சீரீஸ் திலக். அந்த அதான் ஃபைனல்ஸ்ல நேத்திக்கு பண்ணது சூப்பரான. அவர் மட்டும் இல்லைன்னா ம், நம்ம ஃபைனல்ஸ் ஜெயிச்சிருப்போம்னு டவுட் தான் ஆக்சுவலி. ம், ம், அண்ட் ம், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் அதுக்கு முன்னாடி இருக்க மேட்ச் தான் சொல்லுவேன். ஸ்ரீலங்கா நிஷங்கா ஆடி இருப்பார்ல அந்த ம். பர்டிகுலர் சீரீஸா அதுதான் செஞ்சுரி போட்டிருக்காருல அவர் சிங்கிள் ஹேண்டடா எடுத்து ஸ்ரீலங்காவை எடுத்து ஒரு அந்த அளவுக்கு கொண்டு வர்றது அந்த ஸ்கோரை வந்து டிஃபெண்ட் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். 200 ஸ்கோரை எடுத்து அந்த இது பண்ணிட்டு ரொம்ப இதுதான். ஆனா அந்த பர்டிகுலர் சீரீஸ் வந்து எனக்கு அவர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த பர்டிகுலர் இம்பாக்ட். ஸோ அது என்னோட 2 பிளேயர்ஸ் பார்க்கும்போது திலக் வர்மாவும் இவரும் தான் நிஷங்காவும் 2 பேர். சூப்பரா சூப்பர்டா குண, சூப்பரா சொன்னேன். சோ என்னோட இம்பாக்ட் பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்பின்னர்ஸ் தான் நான் சொல்லுவேன். குல்தீப் ம், யாதவ், வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்சர். ம், ம், ஃபைனல்ஸ் அப்பா கூட சரி, அதுக்கு முன்னாடி கூட சரி, ஸ்பின் ம். இவங்க தான் பிரேக் த்ரூ கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ம், லாஸ்ட் ஃபைனல்ஸ் கூட இப்போ மெயின் விக்கெட்ஸ் யாரு? ஃபரானையும் ஃபக்கர் ஜமான் எடுத்தது யாரு? வருண் சக்கரவர்த்தி. மிடில் கரெக்ட். ஆர்டர் சப்போர்ட் பண்ணது யாரு? குல்தீப் யாதவ் தான். அக்சர் ம், பட்டேல் ம், சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ என்ன exactly. பொறுத்தளவுக்கு இம்பாக்ட் நீங்களாம் பேட்ஸ்மேன் சைடு போயிருக்கீங்க, நான் பவுலர் சைடு போறேன். ஸோ அந்த ம், 3 ம், பிளேயர் தான் என்னோட இம்பாக்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் ம். ஒன் மோர் ஸ்பெஷல் மென்ஷன் யாருன்னா ஓமன் டீமுக்கு நான் கொடுப்பேன். ஏன்னா ஓஹோ. ஓமன் டீம் சூப்பர் 4 வரலினாலும் கூட, ம், பட் இந்தியா கூட ம். ஆடினாங்க பத்தியில. த வே தே Exactly. பிளேட் இட்ஸ் எமர்ஜிங் குட், எமர்ஜிங் ப்ராமிசிங். டீம் தான். எமர்ஜிங் டீம் எமர்ஜிங்கா உண்மை நல்லா. உண்மை. ஆமா, ஆப்கானிஸ்தான் எப்படி இருந்துச்சு முன்ன, அந்த மாதிரி லைட்டா ம். எனக்கு ஏதோ தெரியுதோ அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன். early signs. இயர்லி சயின்ஸ் பாக்குறேன். பட் ம். ஹோப்பிங் ஃபார் த பெஸ்ட். இந்த மாதிரி டீம்ஸ் வந்து நல்லா ஃபைட் பண்ணா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் நல்லா இருக்கும். ஒன் நல்லா சைடா இருக்கும். போகாம. ம், ஆமா, எக்ஸாக்ட்லி. ம். சோ இதுதான் ம். என்னோடது. மர்ஃபி, என்னோட தாட் சொல்லிரு மர்ஃபி. So, எப்படி ஓமன்? அதாவது நீ வந்து ஓமன் பத்தி சொல்லணும்னா ஓமன் வந்து உண்மையாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட நம்ம வந்து புடைச்சு எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர்ல அவங்களும் சரி யூஏயும் பார்த்தோன்னா கொஞ்சம் நம்ம கூட கொஞ்சம் சோப்பா பண்ணாலும் பாகிஸ்தான் கூட நல்லா ஃபைட் பண்ணாங்க. நல்லா ஃபைட்டா தான் இருந்துச்சு. நல்லா தான் ஆடினாங்க அவங்க சொல்ல போனா. அவங்களுமே வந்து பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு இன் ஃபியூச்சர் கமிங் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் ரவுண்ட் கிளாக் டைம்ல கண்டிப்பா ஒரு நல்ல டீமா எமர்ஜ் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. கண்டிப்பா அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல வந்து கண்டிப்பா தவிர்க்க முடியாத டீமா மாறுவதற்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சொன்னா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க சொன்னா. நான் எனக்கு வந்து அதான் சங்கடமா இருக்கும். கில்ட்டியா நான் ஃபீல் பண்றேன். எனக்கு இது வந்து சொல்லாம விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இம்பாக்ட் பிளேயர்ல வந்து பவுலர்ஸ் சொல்லும் போது நம்ம வந்து பவுலர்ஸ் சொல்லாம விட்டுருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்தியா பத்தியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் மத்த டீம்ல பவுலர்ஸ்லயே மத்தவங்க பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப மனசு சங்கடமா இருந்துச்சு சொன்னா. அதனாலதான் இப்போ வந்து நான் வந்து இம்பாக்ட்ல எனக்கு கேட்டீங்கன்னா ஹாரிஸ் ராஃப்க்கு நான் வந்து ஒரு இம்பாக்ட் நான் கொடுப்பேன். ஏன்னா வந்து அவர் இல்லைன்னா நம்ம அந்த கப்பை வந்து கையில் எடுத்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மன சந்தோஷத்தை கொடுத்த ஒரு மனிதர் அவர் வந்து ஹாரிஸ் ராஃப் அவர்கள் வந்து எந்த நேரத்துல ஃபிளைட் விட்டாரோ தெரியல. அதுக்கப்புறம் பந்து உள்ள ஃபிளைட்டா 6 பறந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையாகவே அவரை வந்து நம்ம வந்து எல்லாருமே
நம்ம எல்லா சார்பாகவும் உண்மையாவே இந்திய ரசிகர்கள் எல்லாரும் இருந்தீங்கன்னா ஹாரிஸ் ராஃப்க்கு ஒரு மிகப்பெரிய வணக்கத்தை நீங்க போடணும். ஏன்னா வந்து அவர் வந்து நிச்சயமாக சிங்கிள் ஹேண்டா நமக்கு வந்து இந்த கப்பை அடிக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸ் உருவாக்கி கொடுத்தவர் வந்து தலைவர் ஹாரிஸ் ராஃப். அதாவது ஹாரிஸ் ராஃப், வணக்கம். உங்களை நாங்க தவறாக பேசுறது எங்களை மன்னித்து விடுங்க. நீங்க வந்து தனியா அவங்க எந்த நேரத்துல சூனாப்பானா வந்து இந்த வருஷம் ஏசியா கப்ல இம்பாக்ட் கிரியேட் பண்ணாருன்னு அவர் சொன்னாரோ அந்த நேரத்துல விழுந்தவர் தான் நினைக்கிறேன். ஒரே அடிதான் தர்மடி கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க அவர். கிட்டத்தட்ட தனியா ஒரு ஹாஃப் செஞ்சுரி போற அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்த ஒரு மனிதர் பவுலிங்ல. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் லேஸ்ல இதாயிருச்சு. அப்படிங்கிறப்போ கொஞ்சம் மன வருத்தமா இருந்துச்சு. அதே மாதிரி ஓமான் சொன்ன, யுஏ சொன்ன, எல்லாத்தையும் சொன்ன. நீ வந்து முக்கியமான ஒரு எமர்ஜிங் டீம் நீ மறந்துட்ட. அதாவது அந்த டீம் வந்து இந்த ஏசியா கப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது என்னதான் வந்து அவங்களே அவங்க நம்பிக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த டீம் வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படிங்கிறப்ப உள்ளபடியே நம்ம வந்து அதை பாராட்டி ஆகணும். நம்ம பாராட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மளை பாராட்டி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இம்பாக்ட் கிரியேட் பண்ண டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான். போத் வித் வாய்ச்சவரா போத் வித் பேட்டிங் அப்படின்னு இம்பாக்ட் எமர்ஜிங்கா எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா ஒரு 10-15 இயர்ஸ்லயாச்சும் அட்லீஸ்ட் இவங்க டீம் வந்து ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துருவாங்களா அப்படின்னு நம்ம வந்து கனவுகளோட பாகிஸ்தான் வந்து இந்த டீம் இந்த வருஷத்தோட எமர்ஜிங் டீமாக நான் கன்சிடர் பண்ணேன். ஏன்னா என்னதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா தவிர எந்த குரூப்ல மொக்கையா போட்டிருந்தாலும் அவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாங்கிறது அவங்க ஃபேன்ஸ் வந்து நம்பிதாங்க தவிர மத்தவங்களே வந்து பாகிஸ்தான் நம்ம ஜெயிப்பாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி அவர்கள் ரசிகர்களுக்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ் இருக்க போது பாகிஸ்தான் ரசிகர்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் தகச்சு போயிருப்பாங்க எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட எல்லா டீம் கூடயுமே ஒரு மாதிரி இதா இருந்துச்சு. ஃபைனல்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஆடினாங்க. அப்படிங்கிறப்ப நிச்சயமாக நம்ம பாகிஸ்தானை வந்து நம்ம இது பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு மன வருத்தமா இருந்துச்சு. நீ வந்து என்ன சொல்ல, ஓமான் சொல்லி, யூஏ சொல்லி, என்ன வேணா சொல்லி, என்ன பொறுத்த வரைக்கும் எமர்ஜிங் டீம் என்ன கேட்டீங்கன்னா அது பாகிஸ்தான் தான். டோலர்களே, பாகிஸ்தான் நம்ம இது பண்ணக்கூடாது, அவங்களை வந்து நம்ம இது பண்ணிருக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு மன வருத்தத்தோட தான் நான் இங்க பதிவு பண்றாங்க அப்படிங்கிறத இந்த இடத்த தாழ்மையோட கேட்கிறேன். சூனாவுக்கு ரத்த கண்ணீரே வருது, பட் இருந்தாலும் இதை சொல்லி ஆகணுங்கிறதான் என்னுடைய கடமை. அடுத்து நீ சொல்லுவோம். ஆக்சுவலி இது சொல்லி ஆகணும்டா. ஒமான் வந்து ஆக்சுவலி எமர்ஜிங் டீம் தான். ஆக்சுவலி சூப்பரா ஆடினாங்க இந்த பர்டிகுலர் சீரீஸ். சரி, அவங்க வந்து இதே நீ சொன்ன மாதிரி தான். இன்னும் டவுன் த லைன் நல்லா கோச்சிங் நல்லா இது பண்ணாங்கன்னா கண்டிப்பா இன்னும் ஒரு ஃபியூச்சர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு டீமும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சொன்ன மாதிரி பாகிஸ்தான் டீம் இனிஷியலி கொஞ்சம் இது பண்ணாலும் லாஸ்ட்ல நல்லா ஆடினானுங்க. தப்பா சொல்லக்கூடாது. பட் நீயுமாடா சப்போர்ட் பண்ண பாகிஸ்தான், நீ என்னடா காலவாரிங்க விட்டுறீங்க. அவங்க பண்ண விஷயம் அப்படி இருக்கு, அதனாலதான். பாவிங்களா, கடைசியில என்ன ஓரம் கட்டிட்டீங்களா டேய் பாகிஸ்தான் சப்போர்ட். அவ்வளவுதான். ஆக்சுவலி சீரியஸா எப்படின்னா சீரியஸா ஆரம்பிச்ச இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஃபன் நோட்டோட ஹாப்பி நோட்டோட நம்ம முடிச்சிட்டோம். ஸோ ஏசியா கப்புடைய இது வந்து நம்மளோட இந்த வீடியோவோட நிறைவடைகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல நம்ம சொல்ல முடியாது, திடீர்னு சூனாப்பானாவுக்கு வந்து நம்ம ஏன் இன்னொரு பிரேக் டவுன் பண்ணக்கூடாது, அதை பிரேக் டவுன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாலும் சொல்லுவான். இப்போதைக்கு இந்த ஏசியா கப்போட இதை நாங்க முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா மேற்கிந்திய தீவுகளோட இந்தியா ஆட போகிற அந்த டெஸ்ட்டை பத்தி பேசலாம். ஆஸ்திரேலியா கூட ஓடிஐ ஆட போற ரோஹித் சர்மா இஸ் பேக், விராட் கோலி இஸ் பேக் டு ஓடிஐ. ஸோ அதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கு அடுத்த கண்டென்ட்ஸ். ஸோ பார்த்தா எக்ஸைட்டிங்கான கிரிக்கெட்ஸ் வந்து இன்னும் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஆன்டிசிபேஷனோட இருக்காங்க எல்லாரும் விராட் கோலி ரோஹித் சர்மா பாக்குறதுக்கு அப்படின்ட்டு. அவங்க 2027 நம்ம தலைவங்க ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியல. அப்படிங்கிறனால கண்டிப்பாக இந்த மேட்சை வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆன்டிசிபேஷனோட ஆஸ்திரேலியன் ரசிகர்களே ரொம்ப ஆன்டிசிபேஷனோட இருக்கு. ஹை ஆன்டிசிபேட்டட் சீரீஸாவே பார்க்கப்படுது. ஸோ அதை பத்தி நம்ம டீட்டெயில் கவர் எல்லாம் பேசுவோம். ஸோ பாத்தீங்கன்னா எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி எம்எஸ்ஜி கிரிக்கெட்னு சொல்லிட்டு யூடியூப்ல எங்களுக்கு இது இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் எங்களுக்கு ஒரு பேஜ் இருக்கு, அதுக்கும் நீங்க போய் ஃபாலோ பண்ணுங்க. கிரிக்கெட்டிங் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். சியர்ஸ், லவ் யூ ஆல் அண்ட் பை.